ஆனா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைய தினத்திலும் கூட ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதத்தை, அநேக ஆசீர்வாதங்கள், அதை எதற்கு ஆண்டவர் ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துல வந்து அவனை ஆசீர்வதித்து, இந்த உலகத்துல மாத்திரமல்ல மரித்து பரலோகத்திலையும் போய் அங்க ஒரு ஐஸ்வர்யவான் தாகத்துக்கு தண்ணி கேட்கும் போது சொல்றாரு, நீ பூமியில இருந்த போது சம்பூரமாய் வாழ்ந்த, ஒருத்தரையும் என்ன பண்ணல, கேர் எடுத்துக்கல, அதனால பூமியிலேயே உன்னுடைய ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு. ஆனா பூமியிலையும் எனக்காக வாழ்ந்த அந்த லாசரு பரலோகத்துல வந்து என்ன பண்ண போறாரு, இளைப்பாரி கொண்டிருக்கிறாருன்னு, மேலையும் வாழ்ந்து கொண்டிருந்தாருன்னு இயேசு சொல்றாரு. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளும் கூட நேரடியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாமே. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் பக்கம் 258வது பக்கத்துல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் நேற்றைய தினத்துல பார்த்த ஆசீர்வாதத்துல மிக மிக பெஸ்டான ஆசீர்வாதம், ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், நமக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் கிடைச்சார். ஆமென். நல்ல பாஸ்டர் கிடைக்கணும். சில வக்கீல் கையில போய் சிக்கணும்னா சீக்கிரத்துல காசை உருவிட்டு நம்மளை உடைய எங்க தள்ளிடுவாங்க, வக்கீல் ஜெயில உடைய தள்ளிடுவாங்க. ஆனா சில வக்கீல்கள் அப்படி கிடையாது. ஜெயிலுக்குள்ளே உள்ள போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட போராடி வாதாடி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெளியே கொண்டு வந்துருவாங்க. அது மாதிரி கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற ஒரு ஊழியக்காரங்களோட இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க, உங்களுக்கு எதிராக வருகிறவங்களை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நேற்றைக்கு அதைத்தான் பார்த்தோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? தாவீது வழிமாறின போது கூட கர்த்தர் என்ன பண்ணாரம்மா, திரும்பவும் தாவீதுக்கு இரக்கம் பாராட்டி கர்த்தருடைய இருதயத்தை திரும்ப தந்தார். இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆபிரகாமா கர்த்தர் மாத்தினார் பாருங்க. முதல்ல ஆபிரகாமாய் வந்த மனுஷனை கர்த்தர் ஆபிரகாமா மாத்தினார். அந்த ஆபிரகாம் மாறினதுனால என்ன ஒரு ஆசீர்வாதம் வந்ததுன்னு ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இங்க வேதம் சொல்லுகிறது 2 பேரை நோக்கி பாருங்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கலாம். யாரை நோக்கி பாருங்க? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். அவர் தகப்பன் ஆகல, கர்த்தர் அவரை தகப்பன் ஆக்குனாராம். ஆமென். அதுதான் சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். இன்றைக்கு நீங்களும் நானும் இதுவரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. என்ன ஆயிருக்கிறீங்க? ஏதாவது ஆகணுமா ஆகக்கூடாதா? 5 வருஷமா ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு பிள்ளைய அனுப்பிச்சு விட்டாங்கன்னா 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை என்ன ஆகி வருது? ஸ்டூடெண்டா உள்ள போன பிள்ளை வெளியில் வரும்போது என்னவா மாறுது? டாக்டரா மாறுது. அப்ப நானும் இந்த 10 வருஷமா இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி இவரை பின்பற்றி வந்து நான் ஏதாவது ஆயிருக்கிறேன்னா முதல்ல அதான் முக்கியம். இல்ல ஆகல அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வாசிங்க. இருக்கிறாரா யோவான்? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிங்க. அதுதான் யோவான் சுவிசேஷம் 4 சுவிசேஷம் இருக்குது. நான் சொன்னது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். படிங்க.
நான் கேட்டது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். அதை படிங்க. நீங்க ஆதிக்கெல்லாம் போக வேண்டாம். நான் சொன்னதை மாத்திரம் படிங்க. எதை படிக்க சொன்னேன்? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் படிங்க. அதை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். யோவான் மூலமா என்ன வந்தது? சுவிசேஷம் வந்தது. சுவிசேஷம் யாருக்கு வந்தது? யோவானுக்கு வந்தது. இது நல்லா கவனிச்சுக்கணும். சுவிசேஷம் வருகிறதுக்கு முன்னாடி அல்லது சுவிசேஷம் வருகிற போது அவர் யோவான். சுவிசேஷம் வந்ததுக்கு அப்புறம், சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள பிரவேசிச்சதுக்கு அப்புறம் அவர் என்னமா மாறினாருன்னு 1 யோவான் நிருபத்தை வாசிங்களே. யோவான் எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அந்த 1வது யோவான் நிருப புஸ்தகத்தினுடைய வாசிங்களே. என்ன ஆகினாரு? சுவிசேஷம் ஒருத்தர் என்ன ஆகிருக்குது? ஓ, சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள போன உடனே அவன் என்ன ஆக்கிருச்சு? அப்போஸ்தலன் ஆக்கிருச்சு. அப்ப கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்செய்தி உங்களுக்குள்ள வந்த உடனேயே உங்களை இந்த நற்செய்தி என்னமோ ஆக்கணும். ஆமென். ஒரு சிறு பொண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி குஷ்டரோகத்தோடு எஜமானன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல போனா தீர்க்கதரிசி அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்கிடுவார்னு ஒரு சுவிசேஷம். இதுதான் காஸ்பல். எது காஸ்பல்? எதுங்க சுவிசேஷம்? நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்க மேல இருக்கிற இந்த துர்நாற்றம், உங்களிடத்துல பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அரசாங்க வேலையில இருக்கலாம், அழகான மனைவி இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல சீரியா தேசத்தினுடைய படைத்தளபதி ஆகிய நாகமானை குறித்து வேதம் சொல்லுது. இன்றைக்கு நாம ஜெபிக்கிற எல்லாமே அவரிடத்துல இருந்தது. பாருங்க, அரசாங்க வேலை வேணுமா? ஆமென். எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வேணும்? கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்ல அல்லேலூயா. அரசாங்க வேலை கிடைச்சா பரலோகம் போயிடலாமா? அப்ப அரசாங்க வேலை வேண்டாமா? அரசாங்க வேலை வேலைதான். ஆனா அரசு வேலை நம்மளை பரலோகத்துக்கு என்ன பண்ணிடாது. ஒருவேளை பிஎம் ஆயிடலாம், சிஎம் ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், வார்டு மெம்பர் ஆயிடலாம், பிரசிடென்ட் ஆயிடலாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு கூட வரலாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு கேண்டிடேட் எல்லாம் இங்க சர்ச்சை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் எல்லாம் பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பாட்டே அவரை கொத்தி குளறி அப்படியே ஒரு கொத்துமுறாட்ட மாதிரி பண்ணி பாடிட்டு இருக்கிறார். ஏன்னா இப்படி எல்லாம் பாட்டு பாடுங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுவாங்க? இயேசுவை பத்தி பாடினார் பாத்தியா, எப்படி பாடு. அவர் நமக்கு ஏதாவது என்ன பண்ணுவாரு? வச்சு செய்வார், செய்ய மாட்டாரு. அப்ப இந்த நாகமான் மாதிரிதான் பாருங்க. எல்லாருமே பதவிக்காக இயேசுவின் இடத்துல வர்றது, பட்டத்துக்காக இயேசுவின் இடத்துல வர்றது, இதுதான் நாம நினைச்சுக்கிறோம். நம்மள அப்படியே கற்பனையில உலகத்துல கொண்டு போய் நம்மள தள்ள பாக்குறாங்க. இந்த நாகமானுக்கு எல்லாமே இருந்தது. அந்த முதல் வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை. யாருங்க அவரு? சீரிய ராஜாவினுடைய படை தலைவன். இன்னைக்கு சொல்ல போனா அவருதான் ஐஜி மாதிரி எல்லா பதவியும் சீரிய ராஜாவினுடைய எல்லா போக்குவரத்து காரியங்கள் மாத்திரமல்ல, சீரிய ராஜாவுக்கு தேவையான அத்தனையும் தீர்மானிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? இந்த நாகமான் இருக்கு. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம்! ஆசீர்வாதமா இல்லைங்களா? அடுத்து கீழே வாசிங்க. தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் என்ன அர்த்தம்? பாப்புலரான ஆள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, நம்ம கேரளால எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க சட்டமன்றத்துல? கேரளால சட்டமன்றத்துல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? நாங்க கேரளாலே தெரியும். பாஸ்டர் சொல்றாரு, அப்ப நீங்க என்ன பண்றது இல்ல, சட்டமன்றத்துக்காக ஜெபம் பண்றதே இல்ல. ஜெபம் பண்ற சட்டமன்றத்துக்காக ஜெபம் பண்றோம். சட்டமன்றத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா சட்டமன்றத்துல எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த 234 சில பேரை சொல்லலாம் பிரபலமானவங்க இவங்க சார். அது மாதிரி கேரளால என்ன பண்ணிடலாம்? 144 144 பேர்ல
நமக்கு முன்னாடி வந்துட்டு போற பிரபலமான ஒரு 4 பேர் தெரிவாங்க பாருங்க. அது மாதிரி இந்த நாகமான் பிரபலமான ஒரு மனுஷன், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். அடுத்து வாசிங்க. பெரிய மனுஷனும் மதிப்புக்குரியவனுமா இருந்தான் பாருங்க. எவ்வளவு பேர் பாருங்க. அதான் இன்னைக்கு அந்த ஒரு மதிக்கிற தலைவரா இருக்கிறது எவ்வளவு ஆசை. அது கீழே ஏனெனில் கர்த்தர் அவனை கொண்டு சீரியா தேசத்திற்கு ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். கடவுள் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். எனக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா என்னை கட்டாயம் ஜெயிச்சிருவேன், நான் நல்லா வந்துருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் நல்ல மனுஷன் பாருங்க. இது போதுமா? போதாதான்? போதும் தானே? ஆனா அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. என்னன்னா, இது எல்லாமே இருந்தாலும் எனக்குள்ள என்ன இருக்குது? குஷ்டரோகம்னு ஒண்ணு இருக்குது. இந்த குஷ்டரோகத்திலிருந்து என் பதவி என்ன விடுதலை ஆக்கல, குஷ்டரோகத்திலிருந்து இந்த பிரபலம் என்ன விடுதலை ஆக்கல, குஷ்டரோகத்திலிருந்து என்னை எதுவுமே விடுதலை ஆக்கல. எப்படியாவது இந்த குஷ்டரோகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருந்த மனுஷனுக்கு எதிர்பாராத விதமா ஒரு இஸ்ரவேலுடைய ஒரு சிறு பெண் சிறைப்பட்டு இன்னைக்கு நாகமான் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்துட்டாங்க. சிறு பெண் அப்படின்னா மீறி போனா அந்த பிள்ளைக்கு 12 வயதுல இருந்து 15 வயதுக்குள்ள இருக்குமாமா. சிறு பிள்ளை எத்தனை வயசு இருக்கும்? 12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள ஊரை விட்டு சிறைப்பிடிச்சு கொண்டு வீட்டு வேலைக்கு சீரியால வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த புள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த புள்ள என்ன நினைச்சு, நான் ஒருவேளை 12ல இருந்து 15 வயசுக்குள்ள இப்படி அடுத்தவங்க வீட்டுல வேலைக்கு போய் சேர்ந்தேன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, ஏன் ஆண்டவரே இதே ஊர்ல எல்லா பிள்ளைகளும் அவங்க அம்மா அப்பா கூட என்ன பண்ணிட்டு இருக்குது, சந்தோஷமா போயிட்டு இருக்குது, எனக்கு எங்க அம்மா அப்பா விட்டு ஏன் பிரிச்சுட்டீங்க ஆண்டவரே? அல்லது எல்லா பிள்ளைகளும் இந்த வயசுல ஸ்கூலு கல்லூரிக்குன்னு போயிட்டு இருக்குது, நான் இங்க பணிவிட வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை செய்தீர், ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இதை செய்தீர் என்று எனக்கு நானே வேதனை உண்டாக்கிட்டு தேவனிடத்திலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்க. ஆனா அந்த புள்ள அதை செய்யல. ஐயா, இந்த ஊரு நல்ல ஊரா இருக்குது, இந்த எஜமான நல்ல மனுஷனா இருக்கிறாரு, ஆனா கர்த்தர் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறார், சுகமில்லாத ஒரு மனுஷனா இருக்கிறாரு. இந்த சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அது போய் அவங்க எஜமாட்டியின் இடத்துல சொல்றாங்க, மாதிரி ராஜா எஜமானன் இஸ்ரவேல்ல இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போனார்னா அவர் சுகமாயிருவாரு அப்படின்ன உடனேயே இத போய் அவங்க வீட்டுக்காரமா போய் அவர்கிட்ட சொல்லுது. அவன் ஏங்கிட்டு இருக்கிறான் சுகத்துக்கு. அவன் போய் இஸ்ரவேல் ராஜா இடத்துல சொன்னி, இஸ்ரவேலின் ராஜா லெட்டர் எழுதி மன்னிக்கணும், சீரியா ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லெட்டர் எழுதி அனுப்புறார். இந்த மாதிரி படைத்தளபதி அனுப்பி இருக்கிற அவனுக்கு குஷ்டரோகத்தை நீக்கி என்ன பண்ணி விடுங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, குஷ்டரோகத்தை நீக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கர்த்தரோட தொடர்பே கிடையாது. பேரு தான் இஸ்ரவேலின் ராஜா, ஆனா இஸ்ரவேலின் தேவனோடு என்ன இல்ல, தொடர்பும் இல்ல. இஸ்ரவேலின் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவோடும் கூட ஐக்கியம் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணிடுவாரு, இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜான்னு வாழ்ந்துட்டு இருப்பார். இப்ப லெட்டர் வருது, நாகமான் கொண்டு வந்து கொடுக்குற இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல, ஐயா இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குங்கன்னா, அவனே தப்ப பேர் முடிச்சுட்டு இருக்கிறவன குஷ்டரோகத்தை சுகமாக்குனா கத்தி கதறி கூச்சார் போட்டு, ஐயோ என் மேல பேர்பட்ட ஒரு ஆபத்தை கொண்டு வருவதற்கு, குஷ்டரோகத்தை சுகமாக்குவதற்கு நான் யாரு, கடவுளான கதறி அழுதுகிறான். இந்த செய்தி இப்ப எலிசாவுக்கு கேள்விப்பட்ட போதுதான் இப்ப எலிசா இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி அவனை ஏன்ட்ட வர அனுப்பிச்சு விடு, நான் அவனை என்ன பண்ண போறேன், சுகமாக்கி அனுப்ப போறேன்னு வந்த உடனே வாசப்படியிலே நிற்கும் போது நாகமான்ட்ட வேலையாள அனுப்பிச்சுட்டு சொல்றாரு, நீ யோர்தான்ல போய் 7 தரம் மூழ்கி எந்திரிச்சீன்னா நீ சுகமாயிருவேன்ட்ட. சார் அங்க இருந்தெல்லாம் இங்க வந்துட்டாரு. எங்க இருந்து? ஒருவேளை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சென்னையில இருந்து வண்டி பிடிச்சு குதிரை வண்டி பிடிச்சு எங்க வந்தாச்சு, மூணாறு வந்தாச்சு. இப்ப பாஸ்டர் சொல்றாரு, நீ வா நம்ம இங்க யானை இறங்கி டேம்ல போய் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கலாம் அப்படின்னா, கூவாத்துல இல்லாத தண்ணி, நாங்க வழியில எல்லாம் பார்க்காத தண்ணி, இந்த தண்ணியில தான் எனக்கு என்ன கிடைக்குமா? நான் என்ன நினைச்சேன், பாஸ்டர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குஷ்டரோகத்தை மாத்துவார், இன்று முதல் நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு நான் நினைச்சிட்டு வந்தா, இந்த பாஸ்டர் பார்க்கவே இல்லை, போய் முங்கி எந்திரி சுகமாயிருவேன்னு சொல்றாங்க. பயங்கர கோபத்துல திரும்பி போறான்.
வேலைக்காரன் கேட்கிறான், எப்பா அந்த பாஸ்டருடைய கொஞ்சம் நல்ல மனசை பத்தியா, உன்னை இவ்வளவு வெள்ளி வச்சிருக்கிற, பொண்ணு வச்சிருக்கிற, மாற்று வஸ்திரம் வச்சிருக்கிற, இது மேல ஆசைப்பட்டு அவன் ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட்டுருக்கிறான். விட்டுருக்கலாமா, விட்டுறக்கூடாதா? அப்படியெல்லாம் விடாம போய் முங்கி எந்திரின்னு சொல்றாரு. 7 தடவை முங்கி எந்திரிச்சா என்ன அப்படின்னு அவன் ஆலோசனையை கேட்டு யோர்தான்ல 7 தடவை மூழ்கி எந்திரிச்ச போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதமா இவன் சரீரம் முழுவதும் மாறி சிறு பிள்ளைய போல மாறிட்டான் பாருங்க. அல்லேலூயா. சரீரம் மாறி, எண்ணங்கள் மாறி, சிந்தைகள் மாறி இன்னைக்கு சிறு பிள்ளைய போல வந்த உடனே இப்ப ரிட்டன் எலிசாவின் இடத்துல வர்றான். வந்துட்டு கொண்டு வந்த வெள்ளியும் பொண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுக்கப்பான்னா எலிசா வேண்டான்ட்டான். ஏன்னா சுகமாக்குறது கர்த்தர். உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு நீ சாட்சியா இருக்கணும், எனக்கு நீ காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு போ அப்படின்ட்டான். ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல. ஐயா போறதே போறேன், நீ நடந்து திரிந்த இந்த ஊர்ல இருக்கிற மண்ணை நான் என்ன பண்ணிட்டு போறோம், எடுத்துட்டு போட்டோம், போய் என் ஊர்ல மண்ணில ஒரு பலிபீடம் கட்டி அங்க இந்த யெகோவா தேவனை நான் ஆராதிக்கட்டும் என்று கேட்ட உடனே எலிசா மண் எடுத்துட்டு போப்பான்ட்டான். நம்ம வீட்டுல இருந்து யாராவது மண் எடுத்துட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயா செய்வனை செய்யறதுக்கு என்ன எடுத்துட்டு போறான்? முடி எடுத்துட்டு போறான், துணி எடுத்துட்டு போறான், மண் எடுத்துட்டு போறான். பாவமே சார், உங்க காலடி மண்ணை எடுத்து உங்களுக்கு செய்யறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்ல உங்க காலடி மண்ணை எடுத்து செய்யறத வச்சு உங்க ஒண்ணுமில்லாம போக பண்ணிடுவாரா? எடுத்துட்டு போற சொல்லிட்டார். இப்ப மண்ணை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க யாரு இப்ப பாஸ்டர்? நாகமான் வீட்டுல யாருங்க பாஸ்டர்? யாருங்க? நாங்க வீட்டுக்கு போகவே இல்லை பாஸ்டர். நாங்க எங்க வீட்டுல யாரு பாஸ்டர்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க மாதிரி. நாகமான் வீட்டுல யாரு பாஸ்டர் தெரியல என்ன சார்? எந்த பாஸ்டர் அனுப்புனது? இங்க எலிசாவின் இடத்துல அனுப்புனாங்களே ஒரு பாஸ்டர் யாரு? இல்ல, நீங்க இங்க இல்ல, இந்த சின்ன பிள்ளை தாங்க அங்க பாஸ்டர் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இவன் சுகமா முன்னாடி வீட்டு வேலைக்காரி, இப்ப சுகமாய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்காரிங்கிற போஸ்ட் எல்லாம் எடுத்து இப்ப அம்மாவும் ஐயாவும் உட்கார்ந்து வசனத்தை சொல்லுமா, இந்த இஸ்ரவேலின் தேவன் யார் என்று கேட்கிற நிலைமை கத்த தூக்கி விட்டார். ஆமென். நீ உன் பிரச்சனைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்காரிங்கிற பதவி அப்படியே இருக்கும். இல்ல, கர்த்தருடைய இறுதி எனக்கு வேணும், கர்த்தருக்காக இந்த இடத்துல ஒருவேளை நர்ஸ் வேலைக்கு போ, டாக்டர் வேலைக்கு போ, ஸ்கூலுக்கு வேலைக்கு போ, எந்த வேலைக்கு, கொழுந்துக்காட்டுக்கு போ, என்ன வேலைக்கு வேணாலும் போ, நான் எனக்காக வேலைக்கு போகல, என்னை படைச்ச கர்த்தருக்காக நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்க எஜமானனையும் நான் கர்த்தருக்குள்ள வழிநடத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். ஆமென். இத வந்துதான் இயேசுவே உபதேசிக்கிறார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களே. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் குயிக்கா. லூக்கா 4:27. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாங்க. ஆகிலும் சீரிய தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாகவில்லை. அவன் எதை சுத்தமா, அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு தெரியுங்களா? இஸ்ரவேலில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியில காலகட்டத்துல அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த குஷ்டரோகி வாழ்க்கைய 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்கன்னா, சீரிய படை சுற்றில இஸ்ரவேலை வளைத்து கொண்டு இருக்குது. இப்ப இஸ்ரவேலுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பஞ்சம். பெத்த தாய பிள்ளைய வறுத்து சாப்பிடுகிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதனால இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா மீதியான சாப்பாடு போடுமா இல்ல விருந்து வச்சு சாப்பாடு போடுமா? நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரரே வரதில்லையே அப்படிங்கிறீங்களா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், யாராவது வந்தாங்கன்னா மீதியானது தானே கொடுப்போம். நம்ம வீட்டிலேயே சட்டிவானையே காலியா இருக்கும்போது என்னதை கொடுக்கிறது? அவனுக்கு பார்த்தாங்க 4 வீட்டுல போய் பிச்சை கேட்டு பார்த்தாலும் ஒருத்தரும் பிச்சை கொடுக்கல. தம்பி, இங்கேயே பாத்திரம் என்ன வருது, களி வச்சிருக்கிறோம், பிள்ளையவே வெட்டி வறுத்து சாப்பிட்டு இருக்கிறோம், உனக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு பண்ணானுங்க. 4 குஷ்டரோகிகளும். நாம இந்த ஊர்ல இருந்தாலும் செத்து போயிடுவோம்.
வெளியூருக்கு போனாலும் செத்து போயிடுவா. சாகிறது உறுதி. சாகிறதே சாகரமே, சீரிய படைக்குள்ள போய் சாகலான்னு வாழறதுக்கு போகிறவங்க சாகருக்கு தான் போனாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சீரிய படையெல்லாம் துரத்தி விட்டோனிய ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போனானுங்க. நல்லா மூக்க முட்டை என்ன பண்ணானுங்க, சாப்பிட்டானுங்க. உண்ட மயக்கம். சில நேரம் பாருங்க, தின்னே ஒண்ணுமில்லாம போறது நாம தான். அதனாலதான் இயேசுப்பா சொன்னாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன தேடாதீங்க, அது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அழிவில்லாத நித்திய போஜனத்தை தேடி வாங்க, பரமபிதாவை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சாப்பிட்டு 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 என்ன ஆயிருது, வாழ்க்கையே என்ன ஆகுது? நல்லா சாப்பிடணும் பிரதர், நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம். ஆனா சாப்பாட்டுக்காக வாழவே கூடாது, கர்த்தருக்காக வாழணும். சாப்பாடெல்லாம் நமக்கு ஏற்ற வேலை கர்த்தர் தருவார். ஆமே. நாங்களே முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி யாராவது ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்களான்னு ஏங்கின காலம் உண்டு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க போறதுக்கு முன்னாடியே எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சில பேரு கர்த்தராலேயே ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறாங்க. ஆமே. இன்னைக்கு நானே உங்க வீட்டுக்கு வர்றேன்னா நீங்க ஒரு நேரம் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. கண்ணத்துல கையை வச்சுட்டாங்க. ஐயோ என்னடா ரொம்ப போச்சு, சாப்பாட்டுக்கு வர்றாரு. அப்படியா உங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு வரக்கூடாதா? ஏங்க, சாப்பாடு நீங்க எனக்கு சந்தோஷமா கொடுப்பீங்க, ஊழியக்காரர் வந்து ஆசீர்வாதமா இருக்கணும்னு சாப்பாடு கொடுப்பீங்க. ஆனா நான் சாப்பிட்டு போறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அப்ப இங்க வேதம் சொல்லுது, இவனுக்கு ஒரு வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டானுங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி எங்க வச்சுட்டானுங்க, பகையில வச்சுட்டானு. ஆள் இல்லாத வீட்டுல எடுத்தா யாரு பார்க்க போறான்? யாரு இருக்காங்களா? யாராவது நம்ம மேல கேஸ் போடுவாங்களா? ஒருத்தரும் கேஸ் பண்ணுமா? எல்லாம் உடஞ்சு கிடக்குது, தூக்கிட்டு போற. ரோட்ல 500 ரூபாய் கிடைக்கும் போது நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க மேல திருடுங்கிற பட்டம் கட்டுவாங்களா? கர்த்தராவே, நான் வேகத்தோடு போனா ஒரு 500 ரூபாய் ரோட்ல கிடக்குதுன்னு எடுத்து சோத்திரம் பண்ணிட்டு போயிருவோம். அது மாதிரி குஷ்டரோகி போனா ஒரு வீட்டுக்குள்ள போனா சாப்பிட்டா எடுத்தா வச்சுட்டான், 2வது வீட்டுக்குள்ள போனா எடுத்தா சாப்பிட்டா வச்சுட்டான், 3வது வீட்டுக்குள்ள போனா சாப்பிட்டான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வயிற்றுல இப்ப என்ன இல்லை, சாப்பிடறதுக்கு இடம் இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு பாக்கெட்ல இடம் இல்லை. இந்த 4 பேரும் ஒருத்தனை சொல்றான், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், பொழுது விடிஞ்சா பொல்லாப்பு நம்ம மேல வந்துரு. நற்செய்தியை போய் நம்ம என்ன பண்ணலாம்? இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல சொன்ன நற்செய்தி என்னவானா, இங்க போனா சாப்பாடு கிடைக்கும். பெத்தேல் சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும்? அடி சம்மாட்டி கிடைக்கும். சாப்பாடு மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவருக்கு. குஷ்டரோகிகளுக்கு குஷ்டரோகத்தை போக்குற ஒரு தீர்க்கதரிசி அதே ஊர்லதான் இருக்கிறான். வெளிநாட்டில இருந்து இங்க வந்திருக்கிறான் சார். இங்க வந்து அவரை பார்த்து யோர்தான்ல முங்கி 4 தடவை 7 தடவை எந்திரிச்சு நல்லா சுகமாயி இருக்கிறான். அதே ஊர்ல இருக்கிற குஷ்டரோகிக்கு ஒரு நாள் ஒரு பொழுதோ இந்த குஷ்டரோகத்தை விட்டு போகணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது பாருங்க. அதே சுபாவம், அதே துர்நாற்றம். ஆனா என்ன வந்துடணும்? நேரத்துக்கு பூவா வந்துடணும் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் பிரதர். எதுக்கு பிரதர்? வேலைக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீங்க கஷ்டப்படணும்னா கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவை இந்த உலகத்துல காண்பிக்கிறதுக்கு எப்படியாவது கஷ்டப்படணும் பாருங்க. சோத்துக்கு தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடாது. அது இருந்தாலும் சோத்திரம், இல்லைனாலும் சோத்திரம். ஆனா நீங்க அதை தேடினீங்கன்னா இதெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படுமாமா. ஆமே. அதைத்தான் இயேசுவே சொல்றாரு. உள்ளூர்ல இருந்து ஒருத்தன் கூட இந்த சுகமாகணும் நினைக்கல, வெளியூர்ல இருந்து வந்தவன் தான் சுகமானான்னுகிறார். அதே மாதிரிதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தரே தேடி வர்றார். நீங்க ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை சந்திச்சு சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் போது ஆபிரகாம் அங்க கர்த்தரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே உமது அடியேனுக்கு என்ன தருவி? ஹலோ, சர்ச்சுக்கு வந்தா என்ன தருவி? நானோ பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனே, இந்த வீட்டு விசாரணைக்காரன் ஆகிய இந்த எலியேசர் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே போது இப்ப கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை இல்லைன்னு தானே ஃபீல் பண்ற, நீ பாரு உனக்கு பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளைய கொடுக்க போறேன்னு 3 வயது கெடாரிய கொண்டு வர சொன்னார், 3 வயது வெள்ளாட்டை கொண்டு வர சொன்னார், 3 வயது ஆட்டுக்கொடாவை கொண்டு வர சொன்னார், புறாவையும் புறா குஞ்சுகளையும் கொண்டு வர சொல்றார். இதை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தி விட்டார். அதன் அடிப்படையில ஆபிரகாம் கொண்டு வந்தாரு. கெடாவை விட்டுனாரு, ஆட்டை விட்டுனாரு, வெள்ளாட்டை விட்டுனாரு. எதை விட்டாம விட்டுட்டாரு?
புறா குஞ்சுகளை வெட்டாம விட்டார். இந்த நஞ்சு குஞ்சுகள்லாம் என்ன பண்ணி இருக்கணும்? சண்டே ஸ்கூல்ல வந்து எப்படி இருக்கணும்? நல்லா அமைதியா உட்கார கத்துக்கணும். ஆராதனைங்கிறது கர்த்தர் வாசமா இருக்கிற ஒரு ஸ்தலம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் தான் அவர். ஆனா ஆபிரகாம் இதையெல்லாம் வெட்டினார். எதை விடாம வெட்டாம போயிட்டாரு? புறா குஞ்ச வெட்டாம போயிட்டாரு. வச்சுட்டு ஆராதனை பண்ணலான்னு ஆரம்பிச்ச அந்த புறா அங்கிருந்து அங்க போது, அங்கிருந்து இங்க வருது. ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டேங்குது? உட்கார முடிய மாட்டேங்குது. இப்ப இவருக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியல, பலி செலுத்த முடியல. புறாவை கண்ட்ரோல் பண்ணி ஆள் என்ன ஆயிட்டாரு? டயர்ட் ஆயிட்டாரு. நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அது எங்கேயோ கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. கர்த்தர் சொன்ன இடத்துல, பலிபீடத்துல இந்த புறா குஞ்சுகளை கண்ட்ரோல் பண்ணி ஆபிரகாம் டயர்ட் ஆயிட்டாருன்னா கர்த்தர் என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு தூதனை அனுப்பி, டேய் அந்த 2 புறாவை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த புறாவை 2 புடிச்சு கழுத்தை உடைச்சு அங்க வைடான்னு தூதனை அனுப்புறதுக்கு போலாம கர்த்தர் இருள் அனுப்பிச்சுட்டாராமா. எங்க அனுப்பிச்சிட்டாரு? இருள் அனுப்பிச்சிட்டாரு. இப்ப இருள் அனுப்பிச்ச உடனே நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தின் மேல இன்னும் ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க. நம்ம கர்த்தரை தேடுவோம். கஷ்டமில்லாத ஒரு தெய்வம் ஏதாவது இருக்கான்னு ஓடிடுவோம். ஏன் இவ்வளவு கஷ்டத்தின் நடுவுல கர்த்தர் இருள் அனுப்புனார்? ஏன் அனுப்புனார்? சார் பலிபீடத்துல இன்னும் பலி என்ன ஆகல, முழுவதும் செலுத்தப்படல. இவரு புறாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த வசனம் இருக்குது, சோர்ந்தே போய் நித்திரை அடைஞ்சிட்டானாமா. அந்த நேரத்துல கர்த்தர் இருள் அனுப்பிச்சிட்டாரு. எதுக்கு இருள் அனுப்புனாரு? உங்க வாழ்க்கையில சில நேரம் நீங்க கஷ்டத்தின் பாதையில போகும்போது விடுதலை அனுப்புறதுக்கு போல வேற ஏதோ ஒண்ணு கர்த்தர் அனுப்புறது எதற்காகன்னா, இருள புறாக்களை என்ன பண்ணாது? பறக்காது. இருள் அந்த புறாவையும் கண்ட்ரோல் பண்ணிருச்சு. அமைதியானதுக்கு அப்புறம் தான் இருள தேவன் அக்னியை கொண்டு வந்து இவர் வெட்டின பலியையும் எடுத்துருச்சு, வெட்டாத பலியும் எடுத்துட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்றாரு, உனக்கு இப்படி ஒரு சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததிக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன். இந்த சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருடம் அடிமையா இருப்பார்கள்னு சொல்லிட்டார். 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த ஆராதனை வேலையில இங்க ஆண்டவர்களோட பேசுறாரு. அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கணும்ல, 400 வருஷத்துக்கு அப்புறம் உன் குடும்பம் எப்படி இருக்கும், உன் பேர பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, உன் சந்ததி எப்படி இருப்பாங்கன்னு ஆபிரகாம் கர்த்தர் பேசிட்டார். அல்லேலூயா. இத கேட்ட மாத்திரத்துல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டாயிற்று. கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கு நடந்த இந்த ரிலேஷன்ஷிப் உறவு யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? சாராய்க்கு இல்ல. அம்மாவுக்கு இப்ப ஏக்கம் என்னன்னா, ஏன் கற்பத்தை கர்த்தர் அடைச்சு போட்டாரு. அதனால வீட்டு வேலைக்காரியா வந்த இந்த ஆதார் வரும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை 8 வயசு 9 வயசு இருக்குமாமா. கிட்டத்தட்ட 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை என்ன ஆயிட்டாங்க? நல்லா மேஜர் ஆயிட்டாங்க, குமாரியான உடனே. இப்ப சாராளமா சொல்றாங்க, இந்த பிள்ளையோடு சேரும், இவன் மூலமாவது எனக்கு என்ன கிடைக்கட்டும், ஒரு புத்திர சந்தானம் கிடைக்கட்டும் அப்படின்னு உடனே ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு யாரோட போய் சேர்த்து கல்யாணம் முடிச்சிட்டாரு? ஆகார கல்யாணம் முடிச்சிட்டாரு. இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல பிரச்சனை. இந்த பிரச்சனையில ஆகார் வீட்டை விட்டு ஓடுறாங்க, தேவதூதன் வழிமறிக்கிறாரு, விரும்பெல்லாம் வருது. இந்த சம்பவத்தை யாரு பார்த்தாங்களோ இல்லையோ சாத்தான் பார்த்துட்டான். யாரு பார்த்தா? நீங்க நல்லது செஞ்சத சாத்தான் பார்க்கறானோ இல்லையோங்க, நீங்க செய்கிற கெட்டது ஒவ்வொன்றையும் கணக்குல வச்சு அக்கௌண்ட் பண்ணி நேர கர்த்தரிடத்துல போய், நீ இவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன, இவன் பாரு கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம மேல குற்றம் சாட்டுகிற சாத்தான்னு பைபிள் சொல்லுங்க. இடைவிடாமல் சகோதரர்களை குறித்து என்ன பண்ணுவானம்மா? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். இப்ப ஆபிரகாம போய் சாத்தான் குற்றம் சாட்டின உடனேயே கர்த்தர் இப்ப ஆபிரகாம் கிட்ட வந்து கேட்கிறாருன்னு வைங்க, ஏன்பா நீ ஆகார கல்யாணம் முடிச்சான? ஆபிரகாம் என்ன சொல்லுவாரு? இல்லையா? நீங்க ஆபிரகாம்கிட்ட வந்து கர்த்தர் கேட்கிறாரு, ஏன் நீ கல்யாணம் முடிச்ச?
நான் தான் உனக்கு என்ன சொன்னேன், ஒரு சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன், 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு பலியோட கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போது நீ ஏன் மீறி கல்யாணம் முடிச்சேன்னு என்ன சொல்லியிருப்பாரா ஆபிராம்? நான் கல்யாணம் முடியலைங்க. யார் தான் கொடுத்தா இந்த வேலை? இதுக்கு முன்னாடி யார் சொன்னா? ஆதாம் தான் சொன்னார். இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் வரும். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டா நீ என்ன பதில் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுனால இப்ப கர்த்தரே தேடி வர. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 17. ஆபிராம் 99 வயதான போது தரிசனமாகி அவனிடம், நான் சர்வ வல்லமையுடைய தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருந்தார். உத்தமனா நடக்கிறதுக்கு அவனிடத்துல எந்த தகுதியுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை உடைச்சு போட்டான். கர்த்தர் சொன்ன விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டான். இப்ப தேவனே வந்ததுக்கு அப்புறம் சாத்தானுடைய கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், ஆனாலுமே இப்ப எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். ஆமென். என்ன சான்ஸ் கொடுக்கிறேன்னா இந்த 3வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஆபிராம், நல்லா வைங்க, 3வது வசனத்துல ஆபிராம் என்ன பண்ணா? முகம் குப்புற விழுந்து வணங்கினான். 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தான். ஹலோ, 3வது வசனத்துல என்ன பண்ணாரு? முகங்குப்புற விழுந்து வணங்கினாரு. 17வது வசனத்துல முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறாரு. இதுக்கு இடையில என்னமோ நடந்திருக்குது. ஆமென். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க எப்படியா இருந்தீங்க, இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பின்னாடி என்னமோ ஆக போறீங்க. அல்லேலூயா. என்ன நடந்தது அப்படின்னா 5வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா வாசிங்களே. 17:5. நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு நான் உன்னை தகப்பனாக்க போகிறபடியினால் இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னா. உன் பேர் என்ன? ஆபிராம் அப்படின்னா பெரிய தகப்பன், ஆபிரகாம் அப்படின்னா திரள் கூட்டத்துக்கு தகப்பன். அப்ப திரள் கூட்டத்துக்கு தகப்பன் ஆக்குறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆபிராம வெற்றார். யார வெற்றாரு? ஹலோ, நீங்க பாட்டுக்கு எவனோ ராமே லட்சுமணன் எடுத்து அவனை போய் கர்த்தர் வெட்டினார்னு பாஸ்டர் சொன்னார்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஆபிராமல இருக்கிற ராம வெட்டிட்டு யெகோவா எனப்பட்ட ஹாம கொண்டு வந்து இவரை வெட்டி அதுல சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். கர்த்தர் தன்னை வெட்டி யாருக்குள்ள சொல்லுகிறாரு? ஆபிரகாமுக்குள்ள சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை தேவ சன்னதியில வந்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக 1000 குற்றங்கள் அவன் மேல சுமத்தப்பட்டு இருக்குது. ஆதாம் சொல்ற மாதிரியே இவன் மனைவி மேல சாப்பிட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த போது இது எல்லாம் அறிந்த ஆண்டவர், நீ ஏப்பா நீ கல்யாணம் முடிச்சேன்னு கேட்கல, எப்பா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன்னால இந்த சன்னதியில சர்வ வல்லமையுடைய தேவன் எனக்கு முன்பாக நடக்க உன்னால முடியாதுங்கிறதுனால இப்ப நானே என்ன வெட்டி உனக்குள்ள ஒட்டுல உன்னை வெட்டி பகுதியை எடுத்துறான போது அங்க கர்த்தர் முதல்ல விருத்த சேதனம் எனப்பட்ட ஒரு உடன்படிக்கையை கொண்டு வர்றார். அங்கதான் ஆபிரகாம் இந்த சுன்னத்து பண்ற விருத்த சேதனம் எனப்பட்டதை உன்னை பண்றான். ஆபிரகாம் சுன்னத்து பண்றாங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா வேத சொல்றது கர்த்தர் தன்னை வெட்டி ஆபிரகாமுக்குள்ள ஒட்டுனாராமா. அதனாலதான் ஏசாயா 51:1 சொல்லுது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. ஹலோ, நான் பரிசுத்தமா வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பரிசுத்தமாய் வாழ வைக்க அவர்னால முடியும். அதுதாங்க கர்த்தருடைய பந்திக்கு வருகிற போது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்குது, வாங்கி புசியுங்கள் அப்படிங்கிறார்.
இந்த கண்மலை வேற யாரும் கிடையாதுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் ஒருவேளை 5வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாமே. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதேனெனில் நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தினுடைய வாசிங்க. அப்படி இருந்தால் அவர்களுக்கு பெரும்பாலும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. 4வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்களாமா. இந்த கண்மலையை குறித்து 2 இடத்துல வேதம் சொல்லுது. உடைய யாத்ராம புஸ்தகத்தினுடைய 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் கண்மலையின் மேல வந்து நிற்பேன், கண்மலைய அடி அப்படிங்கிறார் மோசையை பார்த்து. முதலாவது விசை கண்மலையை அடித்த உடனே கண்மலையிலிருந்து என்ன வருது? தண்ணீர் வருது. எல்லாரும் திருப்தியா குடிக்கிறாங்க. திரும்பவும் 40 வருடத்துல சுத்தி மறுபடியும் அதே கண்மலை எண்டையில வரும்போது அங்க வந்து மிரியம் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. மோசே வயது சென்று விடுகிறது. ஜனங்கள் மறுபடியும் தங்கள் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப 2வது விசை கர்த்தர் மோசேன்னு சொல்றாரு, முதல் தடவை கண்மலையை அடித்து அந்த கோலை கையில வச்சுக்கோ. ஆனா நீ இப்ப என்ன பண்ணணும்னா கண்மலைய அடிக்க கூடாது, கண்மலைய பார்த்து பேசு அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இது ஒரு சென்சார் பவர். எது பவர்? கண்மலைக்கு உனக்கு ஒரு சென்சார் பவர். முதல்ல கண்மலையை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்சார் பவர் இல்ல. இப்ப கண்மலையை நீ குடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணிக்கும் அந்த வாய்க்கு ஏதோ ஒரு சென்சார் பவர் இருக்குது. நீ இந்த கண்மலையை பார்த்து பேசினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண போகுது? நீங்க பாத்துருக்கீங்களா? சென்சார் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கணும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு சென்சார் பவர் தெரியலன்னா பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போய் பாருங்க. சில கண்ணாடி டோரு ஒருத்தருமே இல்லாம நீங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். யார் சார் அது திறந்தது? சென்சார் பவர். சார் மனிதன் கண்டுபிடிச்ச சென்சார் பவரை காட்டிலும் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சென்சார் பவர் வாயில வேலை செய்து பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல கர்த்தர் சொல்றாரு, தரித்திரனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடமா, பலவீனனும் தன்னை. ஆனா நாம அப்படி கிடையாது. ஒரு தலைவலி வரும் பாருங்க. என்ன தலைவலி வரும்? ஒரு தலைவலி வரும், உடனே என்ன சொல்லுவோம்? என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? ஒரே தலைவலி வருது. அடுத்து எங்கேயாவது பாடி பெயின் இருக்கும், உடம்பு எங்கேயாவது வலிக்கும். ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க? பெருதறியனா உடம்பு எல்லாம் வலிக்குது. நம்ம ஒரு உடம்புல வாழல, பல உடம்புகள்ல பல தலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொன்னீங்க. வாயின் வார்த்தையில தான் பாருங்க உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய தீமையான காரியமும் இருக்கு. நீங்க கர்த்தருடைய அந்த அப்பத்தை வாயில எடுக்கிறீங்க, கர்த்தருடைய ரத்தத்தை உங்க வாயில எடுக்கிறீங்க. அந்த கர்த்தருடைய அப்பத்தையும் கர்த்தருடைய அந்த ரத்தத்துக்கு அடையாளமா திராட்சை ரசத்தையும் எடுத்த உங்க வாயில விசுவாசத்தோடு பேசினீங்கன்னா, இருதயத்துல சந்தேகப்படாம பேசினீங்கன்னா கட்டாயம் நீங்கள் சொன்னபடி அது நடக்கும் பாருங்க. ஆமென். ஆமென் இல்லையா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த சென்சார் வேலை செய்யணும். ஆனா மோசே என்ன பண்ணிட்டாருன்னா, 2வது விசை பேச வேண்டிய இடத்துல கோபப்பட்டு கோலை எடுத்து 2வது விசை கண்மலைய அடிச்சிட்டார். இது நீங்க என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 - 12 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இந்த கண்மலையில அடிச்சதுனாலதான் இப்ப கர்த்தரே சொல்றாரு, மோசே இனிமேல் பட்டு கானான் தேசங்கிறது உனக்கு கனவுதான். ஹலோ, கானான் தேசம் என்னதான்? சில பேருக்கு ஆசீர்வாதம் பார்க்கறதுல தான் இருக்குது, தவிர அனுபவிக்கிற இடத்துல இல்லை. சார் அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. கர்த்தரை துதிக்கிற வாய் இது கொஞ்சம் சென்சாரான வாய். ஆமென். வாய்க்கு வந்தபடி எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க வரும்போது கூட அந்த கார் ஓட்டிட்டு வரும்போது
அது ஒரு இடைப்பட்டாரு. யாக்கோபு சொல்றாரு, ஒரு கப்பலை ஒரு திசையை நோக்கி நடத்துகிறது தான் அந்த சுக்கானாமா. அந்த சுக்கான் எங்கெல்லாம் திரும்ப, அந்த ஸ்டேரிங் எங்கிட்டெல்லாம் திரும்புதோ அங்கெல்லாம் முழு கப்பலை என்ன பண்ணிட்டு இருக்குதாமா போயிட்டு. நம்ம கப்பல்ல போகாது கூட இந்த கார் வச்சிருக்கிறோம், நம்ம பஸ் வச்சிருக்கிறோம், பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த டிரைவர் அந்த பெண்டுல திருப்புறாரு பாருங்க, முழு பஸ் என்ன பண்ணுது, அப்படியே திரும்புது. பஸ் மாத்திரம் திரும்பல, பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற நாமும் சேர்ந்து அப்படியே திரும்புறோம். கரெக்டா போலியில எடுத்த வண்டி எங்க வந்து நிக்குது. எத்தனை பெண்டுகள் வந்தாலும் அத்தனை பெண்டுகளையும் வளைச்சு 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 ஓட்டி எங்க வந்து நிப்பாட்டாரு, மூணாறுல கொண்டே நிப்பாட்டுறாரு. அதுபோல மூணாறுல எடுத்தவரு எங்க போர் போட்டிருக்குதோ அங்க கொண்டே நிப்பாட்டுறாரு. கண்ட்ரோல் எங்க இருக்குது? ஹலோ, பக்கத்துல கையை போட சொல்லுங்க. கண்ட்ரோலு வாயில இருக்குது. வாய் கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா வாய் கால் தான். வேற சொல்லுது, நீ பேச வேண்டிய இடத்துல அடிச்சதுனால மோசே நீ காணா, நீ பேர்பட்ட ஊழியக்காரா இருந்தாலும் இந்த கண்மலையாகிய கிறிஸ்து வெட்டி எடுக்கப்பட்ட இந்த கண்மலைய நீ பயன்படுத்த வேண்டிய விதமா பயன்படுத்தாம போனபடினால கானா தேசம் கேள்விக்குறிதா அப்படின்ட்டார். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, யாரை வெட்டி யாருக்கு சொருகினாராமா? கர்த்தர் தன்னை வெட்டி ஆபிராமுக்கு சொருகினதுக்கு அப்புறம், ஆபிரகாம் இப்ப எத்தனை வயசு? 99 வயசு, கிட்டத்தட்ட 100 ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் வெட்டி உள்ள ஒருத்தனுடைய ஆபிரகாம் இப்ப 30 வயசு வாலிபனா மாறிட்டார். ஆமென், ஆமெனவே காணாம. அல்லேலூயா. 30 வயசு, அதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் அவங்க 30 வயசு வாலிபன் ஆகிட்டாரு. இதோட கர்த்தர் முடிக்கல, புள்ள பார்க்கறதுக்கு இன்னும் அம்மாவே கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால கர்த்தர் சொல்றாரு 15வது வசனத்துல, 17வது அதிகாரம் ஆதியாகமத்துல வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, பின்னும் தேவன் ஆபிரகாம் இல்ல, இப்ப ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராயை சாராய் நீ என்ன பண்ணாத, அலையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும் என்றார். ஆபிரகாம் அதுக்கு அப்புறம் தான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். வாழ்க்கை மகிழ்ச்சியின் இருதயத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். சர்ச்சுக்குள்ள வந்து நீங்க மனசார மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இருதயம் என்ன பண்ணும், மகிழ்ச்சி அடையுங்க. நம்ம வந்து மாயாஜால வேலையெல்லாம் இங்க என்ன பண்ணல, ஒரு மேஜிக் வேலையெல்லாம் பண்ணல. கர்த்தர் ரியலா பேசுறாரு. உன் இருதயத்தை சுத்தப்படுத்துற வசனத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த இருதயத்துல இருக்கிறத எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இருதயத்துக்குள்ள போய் கர்த்தருடைய வசனம் மகிழ்ச்சி கொடுத்தது பாருங்க. இந்த மகிழ்ச்சியோடு நேரா இப்ப யார் வீட்டுக்கு வர்றாரு? ஆபிரகாம் தான் வீட்டுக்கு வர்றாரு. அம்மா பிரேயர் மீட்டிங்க்கு வரல. செய்தியை கொண்டு போய் ஐயா சொல்றாரு, உன் பேர் இனிமேல் என்ன கிடையாது, சாராய் கிடையாது, உன் பேர் என்ன? 90 வயசுல அந்த அம்மாவுக்கு இது தேவையா? ஒருவே கல்யாணம் 50ல நடந்ததுன்னு வைங்க, கர்த்தர் 75ல கூப்பிட்டாருன்னு வைங்க. இப்ப கிட்டத்தட்ட 50, இந்த அம்மாவுக்கு 90ன்னு வச்சுங்க. ஒரு 40 வருஷம் ஓடிடுச்சு வாழ்க்கை. பிள்ளை ஒண்ணு பூச்சி புழு ஒன்னே காணா. இப்ப திடீர்னு வந்து கர்த்தர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? சாரான்னு கூப்பிட்ட உடனே இப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? அம்மா மாதிரி கேக்குறேன். திடீர்னு வந்து 40 வருஷமா ஒரு மாதிரி போயிட்டு இருந்த ஆள் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தங்கம் செல்லம் வைரம் வைடூரியன்னாருன்னா எப்படி இருக்கும்? அதனால பிரேயர் மீட்டிங் போயிருந்தாலும் என்ன ஆயிட்டாரு? அதுக்குதான் சொன்னேன், பெத்தேர் கூட்டத்துக்கு நீ என்ன பண்ணாத, போகாதே. அங்க போனீங்கன்னா அந்த ஆவியில நீ என்னவாவது ஆயிடுவ. கோபமா பேசிட்டு இருந்தாலும் இப்ப என்ன ஆயிட்டு, ஒரு மாதிரி தில்லு பூச்சி மாதிரி ஆயிட்டு. எது பேசினாலும் சிரிக்கிற, என்னையா ஆச்சு உனக்கு, கோபமே வராதா? டீ போடலன்னா கூட பாத்திர துதுக்கி வீசுவேன், உப்பு அதிகமாயிட்டா கூட கோபப்பட்டு எங்க அம்மா அப்பா பத்தி பேசுவேன். இன்னைக்கு என்னதான் போட்டாலும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. என்னையா ஆச்சு சர்ச்சுக்கு போய்? சார் நான் செத்துட்டேன், கர்த்தர் எனக்குள்ள உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆபிரகாம் சாகடிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு ஆபிரகாமா கர்த்தர் என்ன உயிர்ப்பிச்சுட்டாரு.
அதனால கர்த்தர் எது கொடுத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். நான் கர்த்தரை போல மாறிட்டேன்னா இந்த அம்மானால ஏற்றுக்கொள்ள. வீட்டுல சண்டை, யாருக்கு சண்டை? உங்க வீட்டுல சண்டைனாலுமே இருக்கும். வீட்டுக்கு வீடு, ஆமா, வாசப்படி இல்லாத வீடே கிடையாது. எங்கேயோ ஒரு உராசல் வருது. அதனால வீட்டுல அந்த அம்மாவை புரிய வைக்கவே முடியல. ஏன்னா அந்த அம்மா வாயில பாருங்க, ஒரு இடத்துல கூட கர்த்தர் நல்லவர்னு சொல்ல தெரியல. கர்த்தரின் கற்பத்தை அடைத்து போட்டார், அதனால நீ ஆகார இடத்துல போய் சேரும். எனக்கு நீ பிள்ளை கொடுக்கல, அதனால கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு இப்படியே பேசின அம்மாட்ட இவர் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பிள்ளை கொடுக்க போறாரம்மா, உன்னை என்ன பேர் சொல்லி கூப்பிட சொல்றாரு? சாரான்னு கூப்பிட சொன்னா இந்த அம்மா ஏத்துக்கல. சண்டையில மத்தியானத்துல ஐயா எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? மத்தியானத்துல. அது அந்த மம்ரேல பயங்கரமான ஒரு வெயில் காலத்துல 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் தரிசனமானார். பகலின் உஷ்ண வேளையில். உஷ்ண வேலைன்னா எத்தனை மணி இருக்கும்? 1 மணி இருக்கும். 1 மணிக்கு எங்க உட்காரணும்? நீங்களா 1 மணிக்கு எங்க உட்காருவீங்க? ஐயாமார் வேலைக்கு போயிட்டீங்க, சரி வேலை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லது இந்த வர எலெக்ஷன் டைம், ஏதோ விடுமுறை நாள்னு வைங்க. 1 மணிக்கு எங்க உட்காந்துருப்பீங்க? டீ கடையில போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா வீட்டுல உட்காந்தா அந்த அம்மா நம்மளை வருத்திருவாங்க, அதனால போய் டீ கடையில போய் உட்காந்துடலாம். அப்படியா நாட்களா சார்? மத்தியானத்துல வெயில் கொளுத்திட்டு இருக்குது. உஷ்ண வேலையில ஐயா எங்க உட்காந்துருக்கிறாரு? கூடாத வாசல்ல. ஏன் உள்ள உட்கார்ல? உள்ள பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? சாராய்க்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை. ஒத்துக்க மாட்டேங்குது. இவங்க குடும்பத்துல பிரச்சனைன்னு தெரிஞ்ச கர்த்தர் வீடு தேடி வர்றாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல எப்பயாவது ஒரு நாள் பயங்கர பிரச்சனையா இருந்திருக்கும், பாஸ்டர் சொல்லாமலே உங்க வீட்டுக்கு வருவார் பாருங்க. நான் எத்தனையோ வீடுகளுக்கு போயிருக்கிறேன். சில நேரம் அந்த இன்னைக்கோ ஒரு நாள் திருப்பூர்ல ஒரு நாள் ஒரு அம்மா வீட்டுல மாமியாவுக்கும் மருமவளுக்கும் அவ்வளவு சண்டையாமா, எங்களுக்கு தெரியாது. திடீர்னு நானும் ஒரு பாஸ்டர் அம்மாவோடு கூட வீடு தேட போனா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம். போன உடனே என்ன பார்த்தாலே தெரியுது, வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க பாஸ்டர் உட்காருங்க, வாங்க டீ சாப்பிடுங்கன்னு அங்கிட்டு இங்கிட்டு வந்தோடனே சரி வாங்க ஜெபம் பண்ண. எங்களுக்கு தெரியவே தெரியாது. மருமகளை கூப்பிட்டு தலை மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி, மாமியார் தூக்கி கை மேல கைய வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டிருந்த அந்த எரிச்சலின் தீ உடனே அணைஞ்சு போயிடுச்சு. ஒரு வருஷ கடைசியில எல்லாரும் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்ன போது அந்த அம்மா சாட்சி சொல்லுது, பாஸ்டர் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வருகிற போது பெரிய பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற நிலைமை ஆயிடுச்சு. ஆனா எதுக்கு இவர் வந்தாருன்னே தெரியல. எங்களுக்கு ஜெபம் பண்ணாரு, 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு இன்னைக்கு 1 வருடம் ஆக போகுது. எங்க குடும்பத்துல கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இவர் ஜெபம் பண்ணினாரா பண்ணலையான்னு தெரியல, கர்த்தரே வீடு தேடி வந்துட்டார் பாருங்க. உங்க வீடு தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் தேவ ஊழியக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். கல்வாரி சிலுவையில கிறிஸ்து இயேசுவின் மூலமா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விருந்து வைக்கணும். ஆமென். நம்ம வீடு தேடி வர ஊழியக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஊழியக்காரங்களா இருந்து வைங்கள, ஒரு லெமன் ஜூஸ் ஆவது என்ன பண்ணுங்க, போட்டு கொடுங்க. இல்ல ஒரு கட்டஞ்சாயாவது என்ன பண்ணுங்க, போட்டு கொடுங்க. ஏன்னா கர்த்தரோடு வருகிற மனிதர்கள். ஆமென். நீங்க அவங்களை கனப்படுத்தி பாருங்க, உங்க குறைவுகளை எல்லாம் உங்க மகிமையில நிறைவாக்குவார் பாருங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஆபரெல்லாம் விழுந்து அடிச்சு ஓடி போய் விழுந்து காலில் தண்ணியை ஊத்தி கழுவிட்டு, ஐயா அடியனுடைய வீடு வரைக்கும் வந்துட்டு போனீரே, கொஞ்சம் இங்க உட்கார்ந்து இருக்க, நான் புசிக்கிற கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு வரட்டும் என்று சொல்றார். என்ன கொண்டு வரன்னு சொன்னார்? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தினுடைய கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர. எத்தனாவது வசனம்? 4வது வசனம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் பாதங்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், திடப்படுத்தி கொண்டு வருகிறேன். கொஞ்சம் வழியில போயிடலாங்கிற. என்ன கொண்டு வர? இன்னைக்கு நான் பார்த்தேன், இன்னைக்கு காலையில ஒரு இடத்துல போய் ஆப்பம் கேட்டோம். தமிழ்நாடு ஆப்பம் வேற மாதிரி இருந்தது, கேரளா ஆப்பம் அது வேற மாதிரி இருந்தது. அது கண் தோசைங்க.
அது மாதிரி இங்க ஆப்பத்திலேயே வித்தியாசம் இருக்குது. இது கேட்டு இதுக்கு பேர் என்ன படுத்துறேன் ஆப்பம் அப்படின்னாரு. ஓ, இது இந்த ஊர்ல அப்படி இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டோம். அது மாதிரி ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீங்க உட்கார்ந்துருங்க, நான் உங்களுக்கு என்ன கொண்டு வரேன், அப்பம் கொண்டு வரேன் அப்படின்னு போய் நேர அம்மாட்ட சொல்றாரு. சாராய் சண்டையெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். பாஸ்டர் வேற வந்துட்டாரு, சொல்லாம இல்லாம வந்துட்டாரு. நல்ல சண்டைய பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். தயவு செய்து பாஸ்டர் முன்னாடி என் மானத்தை என்ன பண்ணிடாத, வாங்கிடாத. 3 படி மெல்லிய மாவு எடுத்து இப்படி எல்லாம் நடந்திருக்குது. நீங்க போய் பாத்தீங்களா, அப்படி தெரிஞ்சாதீங்க. அவர் ஆபிரகாம் அதான் சொல்ல வராரு. 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்பத்தை சுடன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. கட்டாயம் அம்மா என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். ஏன்னா இவ பயங்கர கோபத்துல இருக்கிறான், செய்ய மாட்டா. இவ்வளவு நம்புனா நம்ம கதையாகான்னு அடுத்து ஒரு வேலைக்காரன் இடத்துல போய் இளங்கன்றை பிடித்து அவனிடத்துல கொடுத்து சீக்கிரமா சபைன்னு கொடுத்துட்டு இப்ப என்னத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு கீழ் வசனம் சொல்றது, வாசிங்களே. ஆபிரகாம் எடுத்து வந்து முன்பாக வைத்து என்ன இல்ல அப்ப செய்யல. யாரு செய்யல, சாராய் செய்யல. யோசிச்சு பாருங்களேன். சில நேரம் கணவனுக்கு கீழ்ப்படியாம வாழ்ற மனைவிகள். ஆனா சபையில கேட்டா நம்ம யாரு, ஆண்டவர் இந்த அம்மா வந்து அடையாளம் காமிக்கிறாரு. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராவையும் நோக்கி பாருங்கிறாரு. அப்போ சுடவே இல்லை. இங்க வெண்ணையும் சமர்ப்பித்த கண்டையும் பாலையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிடறத உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா, இப்ப கர்த்தர் கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராய் இல்ல, சாரா எங்கேன்னு கேட்கிறார். இந்த பேரு நேற்றைக்கு தான் இந்த மனுஷன் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தான் இந்த 3 பேர் வர்றாங்க, இவங்களும் சாரான்னு சொல்லி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை கெடுத்தது யாருதான்? ஹலோ, இந்த ஆளை கெடுத்தது யாரு? குடிச்சிட்டு தெருவில் அடிதடி பண்ணிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு நானும் ஹீரோ நானும் ரவுடின்னு சுத்திட்டு இருந்தவனை கெடுத்தது யாரு? சாராளா? யாரு? இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான். ஆமே, கெடுத்தார் பாருங்க ஆண்டவர். எதை கெடுத்தாருன்னா, சாத்தான் ஒரு இடத்துல போய் சொல்றான், இயேசு ஒரு பிசாசு பிடிச்சவன்ட்ட, எங்களுக்கு காலம் குறிக்கப்பட்டு இருக்குது, அதற்கு முன்பு எங்களை கெடுக்க எதற்கு வந்தீர்? யாரை யாரு கெடுத்தது? குடியாரனை கெடுத்தது யாரு? இயேசு. மோசமானவனை கெடுத்தது யாரு? இயேசு. நல்லவனா மாற்றினது யாரு? இயேசு. பாருங்க, அப்ப நல்லா இருந்த ஆபிரகாம மாத்தினது யாராமா? இந்த 3 பேர் தான். அதனால இந்த ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னு, கூடாரத்துக்கு உள்ள உட்கார்ந்துட்டு காலை எங்க விடுறாங்க? கூடாரத்துக்கு வெளியில விடுறாங்க. வெளியே விட்ட போதுதான் இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்துக்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாரால் ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு இருப்பா? தழுவி கொண்டு இருப்பாள் அப்படிங்கிறார். இந்த அம்மாவுடைய பாடி கண்டிஷன் யாருக்கு தெரியும்? இங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாடி கண்டிஷன் யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும் பிரதர். எங்களை பார்த்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு தெரியும், பாஸ்டருக்கே தெரியாது. பாஸ்டருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பாடி முக்கியம் இல்ல, அந்த பாடி முக்கியம். பாருங்க, அந்த பாடி தான் இப்ப என்ன பண்ணிருக்கு, வெட்டி சாராய்ங்கிறத தூக்கிட்டு சாராள் அப்படின்னா ஏல் எலோகிம் ஏல்ங்கிற அந்த இல்ல எடுத்து வெட்டி இந்த அம்மாவுக்குள்ள சொருகிட்டார் ஆண்டவர். அதான் தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கி பாருங்கள். தன்னுடைய நாமத்தை வெட்டி இந்த அம்மாவுக்குள்ள சொருகணுடைய அம்மா இப்ப 22 வயசு குமாரியா மாறிட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. கற்பம் செத்து போயிடுச்சுங்கிறத காட்டிலும் கற்பம் புதுசாயிடுச்சு பாருங்க. ஆளே என்ன ஆயிட்டாங்க, நீங்க புரியல. 90 வயசு பாட்டிங்கிற அந்த அம்மா இப்ப எத்தனை வயசா மாறிடுச்சு? இப்ப 22 வயசு குமாரியா மாறிடுச்சு. 22 வயசு குமாரியானதை நீங்க பாத்தீங்களா பாஸ்டர்னு கேட்காதீங்க. நான் பார்க்கல. அடுத்த அதிகாரத்துல அமலேக ராஜா வந்து பார்த்தான்.
ஆனா இந்த ஊர்ல இப்பேற்பட்ட ஒரு வாலிப பிள்ளை இதுவரைக்கும் பார்க்கலையே, கட்டினா இவரை தாண்டா கட்டணும்னு நேரா போய் அவனை பொண்ணு எடுக்கிற கூட்டிட்டே போயிட்டான். கர்த்தர் அபிமெலேக்கு ராஜா பார்த்து சொல்றாரு, அவன் வேறொருத்தனுடைய மனைவி, நீ கூட்டு வந்தனால நீ செத்தடி அப்படின்னு மிரட்டிட்டாரு. அதனால அவங்க வீட்டுல எல்லாருக்கும் கற்ப தடை வந்துருச்சாமா. ஆமே, 90 வயசு பாட்டிய ராஜா கூட்டிட்டு கல்யாணம் பண்ண போவாரா, 22 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி போவாரா? உள்ள கேக்குறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கற்பனைங்கிறது இல்லைங்க, உண்மையே அதுதான். இதற்கு அப்புறம் சாரால் கர்ப்பவதியாகி 90 வயசு பாட்டி பால் கொடுக்கிற நிலைமைக்கு போகுமானா போகவே முடியாது. 22 வயசு குமாரியா மாத்தி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஈசாக்கு 38 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 128 வருஷமா இந்த சாராளமா உயிரோடு இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த சாராளமாவை அப்படி மாத்தினார் பாருங்க. ஆமென். புரியுதா இல்லையா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துங்க என்றைக்கோ நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு தீர்மானத்தை நாமும் எடுத்திருக்கலாம், மற்றவங்களும் சொல்லி இருக்கலாம். ஆனா கல்வாரி சிலுவையில தான் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னு அவரு தான் சொன்னார் பாருங்க. அவருக்குள்ளதான் நம்மளுடைய புது வாழ்க்கையே துவங்குறது. வேதம் சொல்லுகிறது என்னன்னா, ஒரு இஸ்ரவேலனா பிறந்துட்டான்னா பிறந்து 8வது நாள் அவனும் ரத்த சிந்தனும், அவனுக்காக ஒரு ஆடு ரத்த சிந்தனுமா. ரத்த சிந்தனைன்னா அவன் இஸ்ரவேலனே கிடையாது. அதனால வேத வசனத்துல இயேசுவே யூதா கோத்திரத்தில் பிறந்தபடினால இந்த முறைமையை அவங்க அம்மா அதை கடைபிடிச்சாங்க, யோசேப்பு கடைபிடிச்சாருன்னு வேதம் சொல்லுது. வாசிங்களே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:21 வாசிங்க. போய்க்கா லூக்காவை காணாமா? செய்ய வேண்டிய 8ஆம் நாளிலே சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிட்டார்கள். 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும்னு கர்த்தரே ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆமென். அதை ஈசாக்குக்கு பிறந்து 8வது நாள். நீங்க ஆதியாகமம் 21வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்கன்னா, ஈசாக்கு பிறந்த 8வது நாள் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இப்ப லேவியர் ஆகமத்துல கூட 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, உன் வீட்டுல பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாரையும் 8வது நாள் அவங்க ரத்தத்தை சிந்துகிறார். அவங்க ரத்தத்தை சிந்துறது பெருசு இல்ல, அவங்களுக்காக தேவனால் முன்குறிக்கப்பட்ட பழுதற்ற ஒரு ஆடு என்ன பண்ணணும், ரத்தத்தை சிந்தணும். 2 பேருடைய உடன்படிக்கை இதுல இருக்குது. இப்படி ரத்த சிந்துதல் இல்லாமல் சுத்திகரிப்பே கிடையாது பாருங்க. பைபிள்ல எபிரேய ஆட்கள் எழுதுறாரு, அந்த வசனத்தை வாசிச்சலாமே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:22 பொய்யா வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறையன்னா என்னன்னா 99% முடிஞ்சிருச்சு பிரதர். சிலர் ஐசியூல இருக்கிறாங்க, பிழைக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதர் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு, இனி ஒன்னே ஒண்ணுதான் டாக்டர் சொல்லணும், அதுக்காக இந்த கொஞ்சம் குறைய எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாவற்றிலையுமே ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறது. பலிபீடமா இருக்கலாம், பிள்ளை பறக்கிறதா இருக்கலாம், பாவ மன்னிப்பா இருக்கலாம், எல்லாமே ரத்தத்துல சுத்தி. இந்த ரத்த சிந்துல அப்படின்னா அவன் இஸ்ரவேலனே கிடையாது பாருங்க. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்ரவேலனா வாழ்றதுக்கு அவனும் ரத்த சிந்தனும், அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ரத்த சிந்தனங்கிறனால நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக நான் ரத்த சிந்தலைங்க, எனக்காக தேவாட்டு குட்டியாய் வந்த இயேசு ரத்தத்தை சிந்தினாராமா. அதனாலதான் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அதை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல
அவர் ஒளியில் இருக்கிறது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனாலதான் நம்ம விருத்த சேதனத்தோடு கூட நாம ரத்த சிந்தல. நம்ம எதை வெட்டிட்டோம்னா இருதயத்தை வெட்டிட்டோம். பாருங்க, பழைய ஏற்பாடு காலகட்டத்துல பெண்களுக்கு உடன்படிக்கைக்கு அடையாளமே கிடையாது. ஆபிரகாம் என்ன ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறத விட ஆபிரகாமுக்காக என்ன ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா கர்த்தர் தன்னை வெட்டினார். பாருங்க, ஆமென் ஆமென் காணாமே. அல்லேலூயா. இப்ப அதன் அடிப்படையில தான் அவர் கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா மாறினார். இப்ப கல்வாரி சிலுவையில இயேசுவின் மூலமா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு தேடி வருது. பிரஜாதியர்களாகிய உங்களுக்கு எனக்கு தேடி வந்திருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதற்கு பின்னணியில, இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்கு பின்னணியில அவர் ஒரு பாவமும் செய்யல. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு இஸ்ரவேலனுக்கு செத்து அவன் நான் இஸ்ரவேலனா வாழுகிறேன், நான் விருத்த சேதனம் பண்ணுகிறேன்னு 8வது நாள் அவன் அறுக்கிற போது அவனுக்காக ஒரு ஆடு சாக அடிக்கிறது, ஒரு ஆசாரியின் இந்த ரத்தத்தை எடுத்து அவனுக்காக காமிக்கிறான். அதை காட்டிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் வசனத்தை கேட்டு மனசாட்சியில குத்தப்பட்டு இருதய விருத்த சேதனம் பண்ணுகிற போது பரலோகத்தில இருந்து பூலோகத்துக்கு வந்த தூய்மையான விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக தெளிக்கப்படுகிறபடியினால சகல பாவங்களே நீக்கி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த ஸ்தானத்தை அடைகிறதற்கு கர்த்தருடைய ரத்தம் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இவ்வளவு பாக்கியவான். யோசிச்சு பாருங்க, ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆடு பலியாகி இவனை இஸ்ரவேலனா மாத்துச்சு. இவன் சிந்தின ரத்தம் அல்ல, இவனுக்காக ஒரு பழுதற்ற ஆடு. அதுபோல இன்னைக்கு நீங்களும் நானும் டெடிகேட் பண்ணணும். அது இல்லைங்க, நம் மனசாட்சியில குத்தப்பட்டு நான் பாவிதான், இனிமேல் நான் இஸ்ரவேலனா தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தாழ்த்துகிற போது நமக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கலாமா. ஆமென். இதுதாங்க ஆபிரகாம். இப்ப நீங்க என்ன ஆகுறீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது டோட்டலா மாறலாம். அது வரமாட்டேது. நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள வராத வரைக்கும் நம்ம எல்லாவற்றையும் பெருசா பார்ப்போம். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் நேற்றைக்கு பார்த்து அதை ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல எலியாவும் எலிசாவும் கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க. இப்ப பெத்தேலுக்கு வந்த போது பெத்தேல்ல இப்ப எலியா சொல்றாரு, நீ இங்கே கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்றாருன்னு ஒண்ணு. நம்மளால என்ன பண்ணிருப்போம்? சரி, பாஸ்டர் சொல்லிட்டாரு, நம்ம இங்கேயே இருக்கலாம். ஆனா எலிசா அப்படி சொல்ல, இல்ல நானும் உங்களோட பெத்தேல் வரைக்கும் வர்றேங்கிறான். இது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேங்கிறான். இப்ப பெத்தேல இருக்கிற தீர்க்கதரிசிகள் அவங்க சொல்றாங்க, உன் தலையா இருக்கிற கிறிஸ்துவை அல்லது எலியாவை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார், நீ என்ன செய்வேன்னா எனக்கு தெரியும், சும்மா இருக்குன்ட்டார். இப்ப அங்க பெத்தேலுக்கு வந்தாச்சு, எரிகோ வந்தாச்சு, இப்ப யோர்தானுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. ஹலோ, எங்க வந்தாங்க? யோர்தானுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. இப்ப யோர்தானுக்குள்ள உள்ள வந்த போதுதான் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரும்போது உனக்கு என்ன வேணும் நீ சொல். ஹலோ, என்ன வேணும்? எலியாக்கு கேட்கிறாரு எலிசா பார்த்து, நான் உன்னை விட்டு எடுக்கப்படுகிற நாள் வருது, நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க பீகார்ல ஒரு 7 வருஷம் ஊழியர் செய்தோம். ஊழியர் செய்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எங்களை பீகார்ல இருந்து வெளியில ஆவியின் ஏவுதலின் படி எழுப்பினார். இது ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி. அப்ப ஆண்டவர் எங்கிட்ட சொன்னது, நான் சிலுவையில் அறியப்பட்ட போது போட்டிருக்கிற துணியும் கழட்டி கொடுத்துட்டேன். அதனால பீகார்ல நீ சம்பாதித்த எதையும் எங்க எடுத்து வரக்கூடாது, மதராஸ் தமிழ்நாட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. போட்டிருக்கிற துணியும் கொடுத்துட்டு வந்துடணும், வச்சிருக்கிற வாகனத்தை கொடுத்துடணும், சர்ச்சில் வச்சிருக்கிற ட்ரம்ஸ் கீபோர்டு உன்னுடைய பொருள் ஒன்று கூட நீ தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துடணும். நான் உனக்கு கொடுப்பேன். கொடுப்போமா? நம்ம 7 வருஷமா இன்வெர்டர்ல இருந்து டிவில இருந்து டேபிள்ல இருந்து கட்டல்ல இருந்து சேர்ல இருந்து எல்லாமே எல்லாம் கொடுத்துருவேன். சரி, கொடுத்துருவேன்னு சொன்ன போது
நான் மக்களிடத்துல கேட்டேன், இந்த மாதிரி நான் ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி கிளம்புறேன், நீங்க விரும்புறது என்ன, உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த சர்ச்சு மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? பீகார்ல இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 300 பேர் பக்கம் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எங்க பொருள் எல்லாம் வேண்டாம், நீங்க தான் வேணும். நான் கூட 4 கட்டா நிலம் கொடுக்குறேன், எங்க ஊர்ல வந்து நீங்க சர்ச்சு கட்டுங்க. 4 பேர் இப்படி சொன்னாங்க. 4 கட்டான்னா 4 சென்ட் இடம், ஒவ்வொருத்தரும் 4 சென்ட் இடம் தரோம். உங்க பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம் பாஸ்டர், நீங்க தான் வேணும் பாஸ்டர். ஹலோ, நீங்க உங்க பாஸ்டர் இப்படி கேட்டாருன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நான் அப்படி இல்லை, நைட் உட்காந்து ஜோம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எல்லாம் எழுதி வச்சு கரெக்டா இதே மாதிரி ஏப்ரல் மாசத்துல எல்லாவற்றையும் கொடுத்துட்டு, கரெக்டாவே நான் நல்லபடியா எனக்கு ஊழியர் எனக்கு கிருபை தந்தீங்க, நான் பீகாரை விட்டு நான் கடந்து போறேன், நானே என் மனைவி என் பிள்ளையும் நான் இன்னைக்கு உன்னை நம்பித்தான் நான் வெளியில வரேன், என்னை நீ வாழ வைப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். நான் வெளியே வருகிற ஆண்டவரை வெறுங்கையோடு வந்தேன். கர்த்தரை நம்பி வந்தவனை கர்த்தர் வெட்கப்படுத்தவே விட மாட்டேன். என் இருதயத்தை சில வழிகள் ஆண்டவர் உருவாக்குனாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல கார்ல தான் சுத்திட்டு இருக்கிறேன். என் மக வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, என் மனைவிக்கு அரசாங்க வேலை கொடுத்திருக்கிறாரு கர்த்தரு. இது எதுவுமே நான் வாங்கல, எனக்கு யாருமே செய்யல. எந்த தேவனை ஒரு பைத்தியக்காரனை கூட நம்பி வந்தேன்னா அந்த தேவனை என்னை வெட்கப்படுத்தாம மட்டும் நடத்தி. அல்லேலூயா. இப்ப எலியா கேட்கிறான், உன்னை விடத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னப்பா வேணும் கேளு. சொல்லா, ஒண்ணு வேண்டாம், ஒன்னிடத்துல இருக்கிறது எனக்கு ஆவியில் வரும் ரெட்டிப்பா வேணும். இந்த பேசிக்கிற சத்தத்தை யாரு கேட்டா? அங்க யாருமே இல்ல. எரியோடு 50 பேர் இருந்தாங்க, பெத்தேல் 50 பேர் இருந்தாங்க, கில்கால் 50 பேர் இருந்தாங்க. ஆனா யோர்தான்ல ஒருத்தருமே கிடையாது. 2 பேரும் பேசி கொள்றாங்க. இப்ப எலியா எதுல பரலோகத்துக்கு போயிட்டாரு? சுழற்காட்டுல பரலோகத்துல போயிட்டாரு. இப்ப அக்னி ரதமும் கீழே இறங்கி வருது. அக்னி ரதத்தை ஒரு டேக் ஓவர் பண்ணிருச்சு. இந்த அக்னி ரதத்துக்குள்ளேயும் இந்த எலிசா போறதுக்கு பின்னாடி இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என் தகப்பனே என் தகப்பனேன்னு கதறி அழுகிறாரு. இப்ப அக்னி ரதத்துக்குள்ள உள்ள போயிட்டு என்றைக்கு ஊழியத்திற்கு அழைக்கிற போது இந்த எலியாவின் மேல ஒரு சால்வையை போட்டாரோ அந்த சால்வையை கையில எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எலியாவை தேடல, எலியாவின் தேவன் எங்கே? ஹலோ, யார தேடி போறோம் நம்ம? இந்த சபை யார தேடி வரீங்க? பாஸ்டர் பயன்படுத்துற கர்த்தர் எங்கே? 2026 வருடங்களுக்கு முன்பாக மரித்து சரித்திரத்தை பிரித்தெடுத்த இயேசு எங்கே? எங்க இருதயத்தோடு கூட நீங்கள் ஆராதிப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நான் இங்கதான் இருக்கிறேன், நான் உங்களுதான் இருக்கிறேன். எலியா கடைசியா செய்த யோர்தான எலிசா ஃபர்ஸ்ட் 2ஆ பிளந்து வெளியில வந்து நிக்கிறாரு. யாரெல்லாம் கேவலப்படுத்தி யாரெல்லாம் அவமானமா பேசினாங்களோ அந்த ஜனங்கள் சொல்றாங்க, எலியாவின் ஆவி இப்பொழுது யாருக்குள்ள வந்துருச்சு? எலிசாவுக்குள் வந்துருச்சுங்கிறாங்க. இதுதாங்க கர்த்தர் தன்னையே எடுத்து உங்களுக்குள்ள கொடுத்துட்டாருன்னா நீங்க தேடுனதெல்லாம் உங்களை தேடுறதா மாறிடும். ஆமென். இதுதான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம்ங்கிற ஒரு பெயர் ஒரே ஒரு மனுஷனுக்கு தந்துச்சு. யோசேப்பு யாக்கோபு கூட நிறைய பேர் இருக்கு, எலியானு கூட சில பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம்ங்கிற ஒரு பெயரை கர்த்தரே வெட்டி கொடுத்தாரு பாருங்க. அந்த பெயரை வேற யாருக்குமே கர்த்தர் கொடுக்கல, அது ஒரே ஒரு மனுஷனுக்கு கொடுத்து முடிச்சிட்டார். நீங்க கிறிஸ்து உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றிலையுமே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு அழகான ஒரு தீவு இருந்ததாம். தீவுன்னா தெரியுமா இல்லையா? ஒரு அழகான தீவு. அந்த தீவுல பாத்தீங்கன்னா சந்தன மரம் முளைக்கும், நல்ல பூக்கள் எல்லாம் வரும், நல்ல இந்த ஏலக்காய் மாதிரி பல விதமான நவதானியங்கள் எல்லாம் விளையிற ஒரு தீவு. அது ஒரு ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. இப்ப ராஜாவுக்கு பணிகள் அதிகமானதுனால ராஜா ஒருத்தரிடத்துல கொடுத்துட்டு போனார், இதை நீ பத்திரமா பார்த்துட்டு பணம் கொடுத்துட்டு போனார். அவன் என்ன பண்ணிட்டானா, இந்த தீவை சரியா கண்ட்ரோல் பண்ணாம வேற ஒருத்தர் கையில குத்தகைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கி கொடுத்து அவனுக்கே மொத்தமா விட்டுட்டு இறந்து போயிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ராஜா நம்ம தீவு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனா இப்ப சம்பந்தம் இல்லாத அந்த தீவுல அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஹலோ, முதலாளி யாரு?
அந்த ஒரு ராஜா வந்து சொல்றான், இது என்னுடைய தீவுனா. இல்ல இல்ல, அவன் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டா இந்த தீவு என்னுடையது ஆயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப பஞ்சாயத்து நடக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கார மக்களிடத்துல எல்லாம் சொல்லி, எப்பா இந்த மனுஷன் தீவை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்ப எல்லாம் சொல்றாங்க, சரி ஏதோ இந்த தீவுல அடையாளங்கள்லாம் சொல்லுங்கன்னா 2 பேருமே சரியான அடையாளம் சொல்றாங்க. சொந்த தீவுக்காரன்னு சொல்றாரு, இந்த தீவுல ஏலக்காய் விளையுங்கிறார். சும்மா வச்சிருக்கிறவன்னு சொல்றா, இல்ல ஏலக்காய் விளையுங்கிறான். 2 பேரும் ஒரு கடைசியா ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. என்னன்னா ஒரு படகு போட்டி. இந்த படகு போட்டியில 2 பேருடைய படகையும் வைக்கிறோம். 2 பேருடைய ராஜாவும் ஒரு படகோட்டியை தெரிந்தெடுத்து கொள்ளணும். இந்த படகை ஓட்டி கொண்டு போய் எவனுடைய சரீரம் முதலாவது இந்த தீவுல கால் படுதோ அவனுக்கு அந்த லேண்டு அப்படின்னு சொந்தம் உறுதியாயிடுச்சுட்டாங்க. போட்டிக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. படகு போட்டி ஸ்டார்ட் ஆகுது. படகு ஸ்டார்ட் ஆனோடைய இப்ப ஏமாற்றி வச்சிருக்கிற அவனும் படகை எடுத்து கொண்டது ஒரு படகோட்டி, நல்ல தெளிவான படகோட்டியில உட்கார்ந்து இருக்கிறான். சொந்த தேசத்துக்குரிய ராஜாவும் படகோட்டியை நம்பி உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப படகோட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி புறப்படுது. சொந்த நாட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்படியாவது எங்க ராஜா எங்களை என்ன பண்ணிடுவாரு, மீட் எடுத்துருவாரு, எங்க படகு முன்னாடி வந்துரும் அப்படின்னு ஏமாத்திரமே கொடூரமா நடத்திட்டு இருந்தான். அவனும் சந்தோஷப்பட்டு எப்படியாவது இனிமேல் பட்டு யாருமே வரமாட்டாங்க, நாமளும் ஆக்கிடலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. படகு போயிட்டே இருக்குது. இந்த வஞ்சித்து வைத்திருந்த ராஜாவுக்கு கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரியும் பாருங்க அந்த தீவுல. அதனால ஒரு இடத்துல வந்த போது இவனுடைய படகு முன்னாடி போயிடுச்சு. யாருடைய படகு? ஏமாத்துறவனுடைய படகு முன்னாடி போயிடுச்சு. சொந்த லேண்ட் கூடியவனுடைய படகு பின்னாடி வந்துருச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க, அந்த இடத்தை அடையவே முடியல. கடைசியா படகு எல்லைக்கு போக போகுது. இப்ப ராஜா பார்த்தார், இனி இந்த லேண்ட் நம்ம என்ன பண்ண முடியாது, உரிமை கொள்ள முடியாது, அதனால ஒண்ணு பண்ணுவோம். படகோட்டி சொன்னார், படகோட்டி என் பின்னாடி ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி எடு அப்படின்னார். எடுத்த உடனே தன் வலது கையில தன் இடது கையை பிடிச்சு கொண்டார். பிடிச்சிட்டு கையை ஓங்கி வெட்டினார். கையை துண்டாச்சு. படகோட்டிட்டு சொல்றார், தூக்கி வீசுறான் அந்த கரைக்கு அப்படின்னார். படகோட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா சொல்லிட்டான தூக்கி வீசினுடைய ரத்தம் கொட்ட கொட்ட இந்த ராஜாவினுடைய கை கரையில போய் விழுந்துருச்சு. ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னையா ஆச்சுன்னா யாருடைய சரீரம் முதலாவது அந்த தீவுல போய் படுதோ அவனுக்கு அந்த லேண்டு சொந்தமாகி விடுன்னு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. நான் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே என் சரீரம் போய் அங்க போய் விழுந்தபடியினால இனிமேல் பட்டி இந்த தீவு ராஜாவுக்குரியதுன்னு டிக்ளேர் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது போலதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில இயேசு தன்னையே வெட்டி, நீங்களும் நானும் தெரிஞ்சோ தெரியாமலோ சாத்தானுக்கு அடிமையாகி அவன் படுத்துற கொடூரம் வேதனை வியாதிகளுக்கு சிக்கப்பட்டு இருந்த என்ன மீட்டெடுக்கும்படியா தன்னையே வெட்டி சிலுவையில கொடுத்துட்டு உயிர் திறந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். இப்படித்தான் நீங்களும் நானும் கர்த்தருடையவர்களாய் மாறுகிறோம். இந்த ஆபிரகாமுக்கு பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இன்றைக்கு மனுஷ அவதாரம் எடுத்து இயேசு என்ற நாமத்தில் பூமியில வந்து உங்களை என்னைய கர்த்தருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிச்சோம் இல்லையா? இப்ப சுவிசேஷம் வந்து யோவானை என்னவா மாத்திருச்சு? அப்போஸ்தலனா மாத்திருச்சு. அப்போஸ்தலனா மாத்தினது மாத்திர கர்த்தருடைய சித்தம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தை மாத்திர வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடைசி புக் அதுதான். ஓஹோ, என்னவா மாறிட்டாரு? பெத்தேல் சர்ச் மக்கள் எப்படி ஆயிட்டீங்க? சூப்பர் கேரக்டருங்க. இந்த சர்ச் மக்களுடைய கேரக்டர் யூனிக்னஸ் சூப்பரா மாறிட்டாங்க. எல்லாம் அவங்க எல்லாம் சண்டையே போறதில்லை, ரொம்ப அன்பானவங்களா மாறிட்டாங்க. எங்க இருந்து இப்ப எங்க வந்து இப்ப எந்த இடத்துல பைபிளே க்ளோஸுங்க. அதுக்கப்புறம் ஒரு புஸ்தகமே இல்லை. திவ்ய வாசகன் எழுதினதுக்கு அப்புறம் ஒரு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய அடி சுவடுகளை பின்பற்றுவதற்கு இந்த வேதம் அழைக்கிறது. சும்மா சரீரத்தை விட்டு கொடுத்து நீ வாங்கி சாப்பிட்டு குளிச்சவன் மறுபடியும் போய் குடி, போய் பேசினவன் மறுபடியும் போய் பேசு, திருடனவன் மறுபடியும் போய், அது இல்லைங்க. ஒரு காலத்துல இயேசுவை அறியாம இருள்ல இருந்தோம், இன்னைக்கு இயேசுவை அறிஞ்சதுக்கு அப்புறம் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம்.
இயேசுவை அறியாத போது சாத்தானுக்குள்ள இருந்தோம். இயேசுவை அறிந்ததுக்கு அப்புறம் இப்ப தேவனுக்குள்ள வந்துட்டோம். இந்த பரம தரிசனத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வருவதற்கு தன்னையே வெட்டி கொடுத்திருக்கிறாரு. இது இந்த நாள்ல நான் உணர்கிறேன். இயேசுவை இனி வாழ்ற ஒரு வாழ்க்கை நீ பிசாசுக்கானது அல்ல, உலகத்துக்கானதல்ல, எனக்கானதும் அல்ல. எனக்காக உயிர் கொடுத்த இயேசுவுக்காக ஒரு ஈசாக்க பிறக்கணுங்கிறதுக்காக தன்னையே வெட்டி கொடுத்திருப்பார்னா, இயேசு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உலகத்துல வெளிப்படுவதற்காகவே தான் சிலுவையில வெளிப்பட்டார். இந்த கடைசி நாட்களில இந்த தேவ பக்தியின் ரகசியம் பெரியது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நமக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறார். இந்த இயேசுவுக்காக நான் வாழ போறேன். என் குறைவுகள் எல்லாம் இயேசு உள்ள வர மகிமையில மாறும். வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வீடு தருவார், ஆமே. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை தருவார், ஆமே. வாகனம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வாகனம் தருவார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இது என்னுடைய ஏற்றம் அல்ல. வாழ்ந்தாலும் இயேசுவை போல வாழணும். இன்றைக்கு மரித்தால் கூட நாளைக்கு இயேசு என்னை பார்த்துட்டு, மகனே வா, உனக்காக பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சந்தோஷத்தில் பிரவேசி என்று மகிழ்ச்சியோடு என்னை அழைக்கணும். அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன்னு இந்த வேலையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா வேற யாரையும் பார்க்காதீங்க. இந்த இயேசு உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த இயேசு உங்களை வாழ வைக்க துடிக்கிறார். எல்லா கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை உங்களோட அசைவாடட்டும். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை அது, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு அது, அதை நோக்கி பாருங்கள். சும்மா ஆபிரகாமா மாறல, கர்த்தர் ஆபிரகாமா மாத்தினாரு. சும்மா பேரை மாத்தி அவனை சந்தோஷப்படல, தன்னையே வெட்டி கொடுத்தாராமாங்க. இயேசு என்னும் நாமம் என்ன இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக்கி இருக்குது. நான் ஒரு சுவிசேஷம் என்னை அப்போஸ்தலனா மாத்தி, இந்த அப்போஸ்தலனா இருந்த என்னை இன்னைக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர் நான் மாற்றினதுனால, என்னை திவ்ய சுபாவத்துல என்னை கொண்டு வந்து வைத்தபடியினால எவ்வளவு பெரிய பாக்கியமான பாக்கியவதியா இந்த இயேசுவின் மூலமா என் வாழ்க்கை மாறி இருக்குது. உனக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி எல்லாம் மனதார ஜெபம் பண்ணா. எந்த இடத்துல பலவீனா இருக்குதோ உங்க சரீரத்தினுடைய வியாதி கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கல்வாரி சிலுவையில இயேசு மரிக்கல, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருவதற்கு தான். பவுல் ஒரு இடத்துல சொன்னார், எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி உங்க மேல வருகிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். மாத்திர மருந்து கண்ட்ரோல் பண்ண கூடாது, வியாதியை கண்ட்ரோல் பண்ண கூடாது. நான் தேவ ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ விரும்புகிறேன். இந்த தேவ ஆவியானவரின் இருதயத்துல, என் ஆத்மாவுல, என்னுடைய சரீரத்தையும் ஆண்டு நடத்துவதற்கு இந்த வேளாவை வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே நோக்கி பார்க்கிறோமாப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா, எல்லாம் ஜெபிக்கலாம். யாருக்கு உண்மையாலுமே இந்த வெட்டி எடுக்கப்பட்ட இயேசுக்குள்ள ஒட்டி வாழ விரும்புகிறேங்கிறவங்க, ஆண்டவரே உடைய ரத்தம் சிந்தப்பட்டு இன்னைக்கு நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு தான் ஒரு இஸ்ரவேலன் வாழ்வான். ஆனா இன்னைக்கு என் சரீரத்துல எதுவும் வெட்டல, ஆனா இருதயத்தை கர்த்தர் நீர் இந்த நாள்ல வெட்டி நீர் ஆண்டவரே இருதயம் குத்தப்பட்டு இருக்குது. நீ நான் வாழ்ற இயேசுவுக்காக வாழ போறேன், இயேசுவோடு கூட வாழ போகிறேன். என்னுடைய வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்த போகிறது. பரலோகம் எனக்கு உதவி செய்யணும், இயேசு எனக்கு உதவி செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். எனக்காக ஜெபிங்க இருக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துவீங்களா? எனக்காக ஜெபிங்களா? இயேசுவுக்காக வாழ போறேன். என் சுகம், என் பலன், என்னோட ஐஸ்வர்யம், என்னுடைய கனம், என்னை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. எனக்காக அல்ல, என்னை வாழ வைத்த தேவனுக்காக நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுகிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே எடுத்து நிற்போமா? வேற யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள செய்வான். நீங்க இயேசுவை போல வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை காட்டிலும் பரலோகம் விரும்புகிறது வேற ஒன்றுமே இல்லை. ஒரு குமாரனை உலகத்துல பலியாக ஒப்பு கொடுத்து 1000 குமாரர்களை எழுப்பிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அந்த தேவ சித்தம், பிதாவினுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடித்து பரலோகத்துக்கு போன இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கு இந்த தேவ ஆவியானவருடைய பலன் தேவைப்படுகிறது. எனக்கு தேவ ஆவியானுடைய சரீரம் தேவைப்படுகிறது. நான் இயேசுக்காக வாழ போகிறேன். நான் இனி இருதயத்துல துக்கத்தோடு நான் போக மாட்டேன். என் இருதயம் சந்தோஷப்படும். அதே போலதான் சாரா நம்ம இருதயத்தில் நகைத்தார்கள், இருதய சந்தோஷப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே ஈசாக்குனாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம். வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருச்சு.
இந்த வேளையில உங்க இருதயத்துல கர்த்தர் அசைவாடும்படியாய், கர்த்தருடைய ஆவியான உங்க இருதயத்துல ஊற்றப்படும்படியாய், ஊரிமா காமா ராபோ ஷக்கா லமா தூரிமி அத்தர அபூதரமா, விவரிக்க முடியாத இந்த அன்பு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானோடைய அன்பு வேலை உங்க இதயத்துல ஊற்றப்படுவதாக. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லன் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாலுனக்காய் அவர் கரங்கள் பரசிலுவை சுமந்தேங்குதே. பாலுனக்காய் அவர் கரங்கள் பரசிலுவை சுமந்தேங்குதே. பரசிலுவை சுமந்தேங்குதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது.